இந்த ஒரு வீடியோவில் நாம் 2025 வருடத்திற்குண்டான சனி பகவானோட அந்த வக்ர பலன்கள் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். அது என்ன ஜோசியரே, சனி பகவானுடைய வக்ர பலன்கள், சனி பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்லிட்டீங்களே, இது என்ன தனியாக வக்ர பலன்கள், இது ரொம்ப அவசியமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதாவது கிரகங்கள்லேயே ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான். ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருஷம் எடுத்துக்கிறாரு. இந்த வக்ர காலகட்டத்தில் சனி பகவான் தன்னுடைய பலத்தை இழந்து இன்னும் மெதுவாக செயல்படுவார். பின்னோக்கி போகிற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும். ஆனால் ராசிகளை கடந்து பின்னோக்கி போக மாட்டார், தன்னுடைய இயக்கத்தை மெதுவாக்கி பின்னோக்குவார். அந்த ஒரு அடிப்படையில் இந்த 2025 வருடம் ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் தன்னுடைய வக்ர காலகட்டத்தை துவங்குறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் ஒரு 138 நாட்களுக்கு சனி பகவானுடைய இந்த வக்ர காலம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த வக்ர காலகட்டத்தில் சனி பகவான் தன்னுடைய பலனை அப்படியே பயங்கரமாக மாற்றி கொடுப்பார். என்ன நிலைமை இருந்ததோ அது அப்படியே தலைகீழ் மாற்றம் அப்படிங்கிறத சனி பகவான் கொடுப்பார். அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று தான் இந்த சனி பகவானுடைய வக்ர காலம். 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இப்படி பல சனிகளுடைய நகர்வால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே ஒரு நல்லது ஒரு மாற்றம் அப்படிங்கிறதையும் சனி பகவான் கொடுப்பார். இந்த நேரத்தில் அவருடைய பார்வை அப்படிங்கிறதுக்கு உண்டான வீரியம் அப்படிங்கிறது குறையும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வைங்கிறது வஜ்ர பார்வை. சிம்மம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐயோ சாமி, இந்த எப்படா இந்த வக்ர காலம் வரும், ஒரு முடிவே கிடையாதா அப்படிங்கிற அளவுக்கு அடிப்பட்ட ஒரு ராசிக்காரர்கள் யார் அப்படின்னா சிம்மம் ராசிக்காரர்கள். எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அஷ்டமத்தில் சனி, அதாவது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஒரு வாழ்க்கையில் ஒரு மரணம் அப்படிங்கிறது அதுதான் கடைசி, அதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. ஆனால் செத்தே போயிடலாம் போல இருக்குது, இந்த அளவுக்கு ஒரு துக்கத்தை தாங்கிறதுக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சோகம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இப்போ இருந்துகிட்ருக்கோம். அந்த அளவுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களை பாடாப்படுத்தியிருக்கும், பகையாக கொண்டிருக்கும். ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறதே வாழ்க்கையில் சுத்தமாக விட்டு போயிருக்கும். எதுலேயுமே எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சிங்கம் மாதிரி உள்ள சிம்மம் ராசிக்காரர்களே அவங்களே சொடங்கி போய் உட்காந்துருப்பாங்க. என்னடா போடா இப்படியே பொழப்பு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்மளை பார்த்து அப்படியே பார்த்தாலே பயந்துட்டு ஓடுவான். அந்த மாதிரியான ஆளை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய ஒரு சூழலுக்கு இந்த சனி தள்ளி பிடிச்சி, என்னடா கொடுமை இது, ஒரு காலகட்டத்தில் இவங்களாம் என்னை பார்த்தா அப்படியே ஓரம் கட்டி போவாங்க, இப்போ நான் அவனுக்கு பயப்பட வேண்டிய சூழலாக இருக்குது, இதான் நேரம்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த அஷ்டமத்து சனி இப்போது போதாத குறைக்கு ஜென்மத்தில் கேது, களத்திரத்தில் ராகு, இந்த மூணு பக்கத்தை திருப்பி வச்சுக்கிட்டு லாப வீட்டில் குரு மட்டும் இருந்தால் என்ன பண்ணி விடுவார், ஒன்றும் இல்லை, எதையாவது விற்று வச்சு தின்னுட்டு இருக்க வேண்டியதான். காசு அப்படின்னா கையில் இப்படி தான் புழங்கும். ஏதோ காசு இருக்குது, லாப வீட்டில் குரு இருக்கிறதுனால காசு இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, எதையாவது அடகு வச்சுட்டோமே, கடன் வாங்கிட்டோமே, இல்லை சொத்தை விற்றுட்டோமே, இப்படி தான் பொழப்பு அப்படிங்கிறது ஓடும். அதனால் ஒன்றும் பெருசாக வெற்றி அப்படிங்கிறத சொல்ல முடியாது. இருக்கிறதையும் விற்று சாப்பிட்டு போட்டு என்ன கஷ்டப்பட போகிறனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு புலம்பல் அப்படிங்கிறது
வாழ்க்கையில் ரொம்ப மோசமான ஒரு கட்டத்தை நோக்கி நவுத்திருக்கோம். கவலைப்பட வேண்டியது கிடையாது. இந்த சனியினுடைய வக்ர காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது செய்யும். அதோட இந்த சனி வக்ர காலகட்டத்தில் என்ன செய்வார்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுத்துருவார். அதுதான் ரொம்ப முக்கியம். வேலை கிடைக்கல, நானும் போகாத இடம் கிடையாது, அலையாத இன்டர்வியூ கிடையாது, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன், ஒன்றும் சரியான வேலை அமைய மாட்டேங்கிறது அப்படிங்கிறது இருந்தவங்களுக்கு எல்லாமே சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வேலை கொடுத்துருவார். எப்பா கேட்குறவனுக்கு பதில் சொல்ல முடியல, என்ன பண்ணுற அப்படிங்கிறவனுக்கு, நான் சோறு திங்கிறவனோ பசி பட்டினி கிடக்கிறவனோ அதெல்லாம் அவனுக்கு முக்கியம் கிடையாது. கேட்குறவனுக்கு பதில் சொல்கிறதுக்காவது ஒரு வேலைக்கு போகணுண்டா கடவுளே அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப மோசமாக போயிருக்கும் வாழ்க்கை. கவலைப்படாதீங்க, வேலை கிடச்சி கண்டிப்பாக வேலை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் போயிடுவீங்க. அதற்கான எல்லா அமைப்புகளுமே இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக மாத வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இதுக்கு மேலே வரும். அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ராத்திரியில் படுத்தா தூக்கம் வராது. என்னடா பண்ண போகிறோம், நம்ம வாழ்க்கை எதை நோக்கிடா போகுது, என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனக்குழப்பம் வரும். இதனாலேயே சிம்மம் ராசியை சேர்ந்த பலர் இந்த ஒரு காலகட்டத்தில் குடிகாரர்களாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. படுத்தா தூக்கம் வரல, தண்ணியை ஊற்றிக்கிட்டு கடனை வாங்கிட்டாவது போயிட்டு ஊற்றிக்கிட்டு படுத்து தூங்குவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு கூட இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் ஆட்பட்டிருந்திருப்பாங்க. அப்போது வேலை வெட்டி இல்லை அப்படின்னா தவறான சிந்தனைக்கு புத்தி போகும். அப்படிங்கிறதுனால ஆட்பட்டே இருக்கணும். நிறைய பேர் 180 பேருக்கு இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். வேலை இருக்குது, காசு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வேறு விதத்தில் ஆகும். ஆனால் ஆண்களுக்கு பெண்களால் அவமானம், பெண்களுக்கு ஆண்களால் அவமானம், சக பெண் ஊழியர்களால் ஆண் ஊழியருக்கு, சக ஆண் ஊழியரால் பெண் ஊழியருக்கு, இப்படி அபாண்ட பனி அப்படிங்கிறத சுமந்திருப்பீங்க. சில பேருக்கு வழக்குகள் அப்படிங்கிறத சந்தித்து சிறைக்கு கூட போயிருந்திருக்கலாம். இது எல்லாமே நடந்திருக்கும். இந்த வக்ர காலகட்டத்தில் சனி பகவான் அப்படிங்கிறது உங்கள் மீது பட்ட கரைகளை தொடச்சி உங்களை சிம்மம் ராசிக்காரர்களை சிங்கத்தை சிங்கமாகவே பிளிர வைப்பார். அதில் கவலைப்பட வேண்டாம். முதல்ல இந்த எதிர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கிறத புறந்தள்ளிடுங்க. 137 அற்புதமான நாட்கள் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிது. இந்த சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம். நிறைய பேர் பணம் கொடுத்து ஏமாந்துலாம் போயிருந்திருப்பீங்க. அதெல்லாம் கூட திரும்பி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அதோட இந்த ஒரு காலகட்டத்தில் சனி பகவானுடைய ஒரு பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 10, 2, 5 இந்த இடத்துலலாம் விழுகுது. அப்போது 10ஆம் இடத்துல சனி பார்வை விழுகிறது அப்படிங்கிறது தான் வேலை கிடைக்காம போச்சு, ஜீவனம் கெட்டு போயிடுச்சு, தொழில் அப்படிங்கிறது ஒன்று நடத்த முடியலை. ஆரம்பித்த தொழிலும் இப்போ நட்டத்தில் போயிட்டு முடிஞ்சிருச்சு. கடையை பூட்டி போட்டுட்டு உட்காந்துருக்கேன். இந்த ஒரு நிலைமை இருந்துச்சு இல்லைங்களா, இனிமேல் சரியாகிடும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். சின்னதாக அப்படியே வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். தினம் ஒரு 10 ரூபா சம்பாதிச்சேன் அப்படிங்கிறோம் 15, 20 அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு நீங்களும் ஒரு தொழில் வச்சுருக்கீங்க, பரவாயில்லப்பா பொழப்பு அப்படிங்கிற கரெக்டாக பார்க்குறான்ப்பா, முன்ன மாதிரிலாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் வளருவீங்க. அதே மாதிரி உங்கள் முகத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது, அப்படியே ஊரை சுற்றி வருது, கல்யாணம் ஆகி போயிடுச்சு, பிள்ளையே பெற்று விட்டு அப்படியே சுற்றி வருது அப்படின்னு சொன்னவங்க கூட அவனாம் பொறுப்பாயிட்டாயா, நல்லா இருக்காயா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி இந்த 2ஆம் இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த ஒரு இடத்துல சனி பகவான் பார்த்துட்டாரு. தனவாக்கு குடும்பஸ்தானம். உங்களுடைய பேச்சுக்கு மட்டும் மரியாதை அப்படிங்கிறதே கிடையாது. சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, நட்பு வட்டமாக இருந்தாலும் சரி, நம்மளை பார்த்து பயந்துட்டு போனவன் நம்மளை பார்த்து கை கட்டி உட்கார்ந்தாலும் கூட இப்போ நம்மளை ஏளனமாக பேசுகிறான், நம்மளை எதிர்த்து பேசுகிறான். நம்ம ஒன்று சொன்னால் ஆமாம் இவனுக்கு ஒரு வேலை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இலக்காரமாக பேசுகிறாங்க. அப்படிங்கிற அளவுக்கு பேச்சுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது குறைஞ்சி போச்சு இல்லைங்களா, அது இதுக்கு மேலே சரியாயிடும். அதே மாதிரி தனஸ்தானம் அப்படிங்கிறது 2ஆம் இடம் அப்படிங்கிறதுனால காசே வந்திருக்காது. மீதி காசு வந்திருந்தால் கடன் வாங்கி தான் வந்திருக்கணும், இல்லைனா ஏதாவது விற்று திண்டு தான் வந்திருக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலைமை மாறி இனிமேல் காசு பணம் அப்படிங்கிறது சம்பாத்தியம் அப்படிங்கிறதும் நிச்சயமாக உங்களுடைய கைக்கு வரும். அதே மாதிரி கடந்த ஒரு காலகட்டத்தில் கடன் கொடுத்து ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா கூட அந்த வராத தொகை எல்லாமே கூட இப்போ வசூலாகும். அதே மாதிரி குடும்பத்தை பிரிக்கக்கூடியது 2ஆம் இடம் தான். குடும்பம் ஏதோ பேருக்கு ஓடிக்கிட்டு இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யமே இல்லை, தாய் தகப்பனும் சரியாக பேசுகிறதே கிடையாது, சகோதர சகோதரிகளும் சரியாக பேசுகிறதே கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அடுத்தவங்களும் குறை சொல்லி ஒன்றும் குறை கிடையாது, என்ன சொல்கிறது பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினச்சவங்களுக்கு இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தால் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருப்பாங்க. பரவாயில்ல இப்போ தான் கொஞ்சம் புத்தி வந்திருக்கு, கொஞ்சம் தூக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து தூக்கி விடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரம் வரும்.
5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானத்துலேயும் சனி பார்வை விழுந்தது. பிள்ளைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். பிள்ளைகளுடைய கல்வி சுமாராக இருந்திருக்கும். பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடக்காது. இல்லை அப்படின்னா பிள்ளைக்கு ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை வாங்கி கொடுக்க நம்மக்கிட்ட பணம் இருக்காது. இப்படியெல்லாம் இருந்திருக்கும். இது எல்லாமே சரியாகிடும், கவலைப்படாதீங்க. இருக்கிறதுலே ரொம்ப சோதனைகள் அப்படிங்கிறத அனுபவித்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுக்கு மேலே நல்லதொரு நேரம் அப்படிங்கிறது வந்திருக்கு. கவலைப்படாதீங்க. தினமும் காலையில் எழுந்திரிச்சு குளித்து முழுகிட்டு விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது செய்யுங்க. ஏன்னா பிள்ளையார் தான் ரொம்ப முக்கியம். அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எண்ணெய் தீபம் அப்படிங்கிறது ஏற்றணும். ஆஞ்சநேய வழிபாடு அப்படிங்கிறது செய்யணும். இதை செஞ்சுட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்சது கரெக்டாக சனிக்கிழமைகளில் ஒரு 9 மாற்றுத்திறனாளிகளுக்கு எள் சாதம் அப்படிங்கிறத வாங்கி கொடுங்க. எள் சாதத்தை இது பண்ணி காக்கைக்கு அன்னமிடுங்க. கருப்பு நிற செருப்பு வாங்கி தானம் கொடுங்க. இல்லை கருப்பு நிற குடை தானமாக கொடுங்க. ஆலயத்துக்கு போனீங்கனாலோ இல்லை வெளியிலேயோ கருப்பு நிற ஜீவராசிகள் உணவளிங்க. ஒரு கருப்பு பசுவுக்கு ஒரு கீரை கொடுக்குறதா இருக்கலாம். இல்லை கருப்பு நாய்க்கு ஒரு பிஸ்கெட் கொடுக்குறதா இருக்கலாம். கருப்பு பூனைக்கு ஒரு பால் கொடுக்குறதா இருக்கலாம். இல்லை கோவிலுக்கு போனால் கருப்பு நிற யானைக்கு ஒரு பழம் கொடுக்குறதா இருக்கலாம். இந்த மாதிரியான பரிகாரங்கள் அப்படிங்கிறத செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லது ஒரு திசையை நோக்கி மாறும். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லபடியாகவே அமையும். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.